இப்படி துப்பாக்கி சவுண்ட் தமிழ்நாட்டுல வரக்கூடாது அப்படின்னு போராடி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம எஸ்கேவோட மத்ராசி படம் ரிவ்யூஸ் பார்த்தலாமா? என்ன பொறுத்தவரையும் படம் வித்தியாசமான கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஊர்ல கஞ்சா புழங்குதோ, சாராயம் புழங்குதோ, அந்த மாதிரி கண்ணு புழங்க வர்றதுக்கு உண்டான வழிமுறையை இந்த படத்துல சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை, நாடுக்கு அழிவுக்கு போயிடும். அது வரக்கூடாதுன்ற கான்செப்ட ரொம்ப அழகா இதுல கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், படம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு நிஜமாவே இது ஒரு ஆக்ஷன் பேக்ட் மூவி தான். ஒரு இன்னசென்ட் ஆக்டிங்ல இருந்து அப்படியே ஒரு என்ன சொல்ற ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஹீரோவோ டர்ன் ஆகிற சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியும் வந்து படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் காமிச்ச விதம் அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. ஒரு வல்கர் சீன் கூட கிடையாது. ஸோ கைஸ், எனக்கு வந்து படம் வந்து நல்லா இருந்தா இருந்துச்சு. ஒரே ஒரு கவலை, டான்சிங் ரோஸை வந்து கொண்டுட்டாங்களே. எனக்கு ஒரு இது, அது நீங்க அந்த ஷார்பட்ட பரம்பரை ஏதோ ஒரு சம்திங் ஒரு பாக்ஸிங் மூவி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவரும் செம்மையான ஆக்டிங் பண்ணாரு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து நிஜமா வந்து அப்ரிஷியேட் நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். என்னோட பர்சனல் ரிவ்யூ இது. எஸ்கேவோட மைல்ஸ்டோன், நம்ம சிவகார்த்திகேயனோட நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் மூவி. So proud of சிவகார்த்திகேயன். எங்க ஸ்கூல் ஜூனியர் ஒரு காலத்துல, அதெல்லாம் நினைக்கிறப்ப பெருமையா இருக்கு. எனிவே, கமிங் டு த மூவி பாயிண்ட் ஆஃப் வியூ, மூவி வந்து ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டா சும்மா செல்போன்ல போட்டோ பிடிக்காதீங்க, போய் உதவுங்கன்றத ரொம்ப வேற விதத்துல போய் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கோர் கான்செப்ட் ஆஃப் த மூவி. அதுல வந்து இந்த கன் கல்ச்சர் தமிழ்நாடு வரதை தடுக்கிறது எப்படி என்ன ஏஜென்சி பண்ணிருக்காங்கட்டு. ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டை அண்ட் ஹார்ட் எஃபெக்ட்ல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நல்லா நடிச்சிருக்க. அப்படி அந்த இன்னசென்ட் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு அனிமல் இன்ஸ்டிங் வர மாதிரி அந்த டெலியூஷனோட அவர் பெர்ஃபார்ம் பண்ணதும் இட் இஸ் ரியலி குட். வித்யுத் ஜம்வால் கிளாசிக், வர்ற சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். யூ கேன் என்ஜாய் த வில்லன் லைக் எனிதிங். டான்சிங் ரோஸும் பட்டையை கிளப்பிருப்பாரு, அதுவும் பட்டாஸ் கிளப்போம். ஒரே ஃபைனலி வித்யுத் ஜம்வாலுக்கு ஒரு 90% எஸ்கே ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு ஃபைனல் ஃபைட்ல. இவர் நெகட்டிவ் ஃபீல் பண்ணா, ஹீரோ ஹீரோயின் வில்லன் 3 பேருமே கன்ல சுடுவாங்க, ஆனா அவங்க எல்லாம் உயிரோட வந்துருவாங்க. அதை கொஞ்சம் லைட்டா இடிக்கணும் அந்த பாட்டு. மற்றபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ்ஸ் இல்லை. ஃபேமிலி மூவி, யூ கேன் என்ஜாய் the whole movie. It's nice to watch.